श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. पुष्पपद्धति श्लोकं 336. धन्यैस्त्वयि त्रिदशरक्षकपादरक्षे पुष्पाणि काञ्चनमयानि समर्पितानि विश्रंसिना विनमतो गिरिशोत्तमाङ्गात् आरक्पदेन मिलितान्यपृथक् भवन्ति. பதபதார்த்தம் திரிதசரக்ஷக தேவதைகளை காப்பாற்றுகின்ற பெருமாளுடைய பாதரக்ஷே வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே தன்யைகி பெரிய பணக்காரர்களாலே துவயி உன்னிடத்தில் சமர்ப்பித்தானி சாற்றப்பட்டிருக்கின்ற காஞ்சனமயானி தங்கத்தால் செய்யப்பட்ட புஷ்பாணி பூக்கள் கிரிஷ சிவனுடைய உத்தமாங்காத் தலையிலிருந்து விஸ்ரம்சினா நழுவியிருக்கின்ற ஆரக்வதேன கொன்றைப் பூவோடு மிளிதானி சந்தி சேர்ந்தவைகளாய்க்கொண்டு அப்ருதக் பவந்தி பேதமில்லாமல் இருக்கின்றன அப்படின்னு சாய்க்கிறார். இப்போ போன ஸ்லோகத்தில் பெருமாளை சொல்கிற வார்த்தையாக சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அசுரார்த்தன பாதரக்ஷே அசுரர்களை கொல்கின்ற பெருமாளுடைய பாதுகையே அப்படின்னு சாய்ச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் பெருமாளுக்கான அடைமொழி என்ன அப்படின்னா திரிதச ரக்ஷக தேவதைகளை காப்பாற்றுகின்ற பெருமாளே அப்படின்னு. ஆக பெருமாளுக்கு ரெண்டு விஷயம், ஒன்று துஷ்ட நிகிரகம், இன்னொன்று சிஷ்ட பரிபாலனம். இது ரெண்டுத்தையுமே அடுத்தடுத்த ஸ்லோகத்திலேயே நமக்காக சுவாமி கொடுத்துருக்கார். ஒன்று அசுரார்த்தன பாதரக்ஷே, இன்னொன்று திரிதச ரக்ஷக பாதரக்ஷே அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் கொடுத்துருக்கார். இது ஒரு அழகு, ஒரு ஸ்லோகத்தோட அடுத்த தொடர்ச்சியிலேயே அது ரெண்டுத்துக்குமான ஒரு பொருத்தம் சொல்கிறது அப்படிங்கிறது. இது ரெண்டுமே பெருமாளோட ரொம்ப முக்கியமான வேலைகள். அதனால் அப்படி இருக்கக்கூடிய பெருமாளோட திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார் அப்படின்னா ரொம்ப பெரிய பணக்கார ஆளாக இருக்கிறவா தன்யைகி. இந்த தன்யைகின்ற பதமுமே ஒவ்வொரு வியாக்கியார்த்தாவுமே ஒரு மாதிரி எடுத்திருக்கா. அதாவது தன்யைகி அப்படின்னா பெரிய பணக்காரர்களாலே அப்படின்னு நம்மாண்டவன் வியாக்கியானம், சுஸ்ருஷை செய்த பாக்கியம் பெற்றவர்கள் அப்படிங்கிறது உத்தமூர் சுவாமி வியாக்கியானம், புண்ணியாத்மாக்களாலே அப்படிங்கிறது டிடி சுவாமி வியாக்கியானம். இந்த மாதிரி இந்த தன்யைகின்ற ஒரு பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஆக அது எப்படி இருந்தாலும் பெரிய பணக்காராளாக இருக்கிறவான்னாலும் அவளுக்கும் அந்த பக்தி இருக்குது. ஆக அவளுக்கும் பெருமாளுக்கு சுசுரூஷை பண்ணணும், பெருமாளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. அதனால் அவள் புண்ணியாத்மாக்களாக இருக்கா. ஆக இந்த தன்யைன்ற பதம் எப்படி இருக்கிறவாளாக இருந்தாலும் அவளுக்கு என்ன அந்த பக்தியினால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஸ்வர்ணத்தால் ஆன புஷ்பங்களை பண்ணுறான். அவளுக்கு நல்ல வசதியும் இருக்குது, மனசும் இருக்குது, கைங்கரியம் பண்ணணுன்ற சிந்தனையும் இருக்குது. அப்படி இருக்கிறவா என்ன பண்ணுறா அப்படின்னா பெருமாளை அர்ச்சிக்கிறதுக்காக, பெருமாளோட திருவடியில் சேர்க்கறதுக்காக ஸ்வர்ணத்தால் புஷ்பங்கள் பண்ணுறான். ஸ்வர்ண புஷ்பமாக பண்ணுறா, தங்கத்தால் செய்யப்பட்ட காஞ்சன மயானி புஷ்பாணி அப்படி ஸ்வர்ணத்தால் பண்ணப்பட்ட புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுறா பெருமாளுக்கு. இது இந்த அளவு கூட நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். நிறைய கடைகள்லேயே 108 ஸ்வர்ண புஷ்பம்ன்றது அப்படியே விற்கிறா அர்ச்சனை பண்ணுறதுக்குன்னு. அப்படி பண்ணுறவாளுக்கு என்ன கிடைக்கிறது அல்லது அப்படி பண்ணுறதுக்கான சாமியம் என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். ஒரு பக்கம் இவா இந்த மாதிரி தங்கத்தால் பண்ணப்பட்ட பூக்களால் அர்ச்சனை பண்ணுறா. எப்படியுமே பெருமாளுக்கு பண்ணுற அர்ச்சனைன்றது திருவடிக்கு சேர்க்கிற பூக்கள்ங்கிறது பாதுகையை சேர்ந்தது அப்படிங்கிறது முதல் ஸ்லோகத்துலேருந்தே நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா பெருமாளுக்கு சேர்க்கப்படுற அத்தனை பூக்களுமே பாதுகையை தான் சென்று அடைகிறது அப்படின்னு முதல் ஸ்லோகத்திலேயே சாய்ச்சிட்டார் சுவாமி. ஆக இந்த மாதிரி பாதுகைக்கு அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட பூக்களால் அர்ச்சனை பண்ணுறா. இது எதுக்கு சாமியமாக இருக்குது அப்படின்னா சிவபெருமான் பெருமாளை சேவிக்கிறதுக்காக வரும்பொழுது அவரோட தலையில் இருந்த அந்த கொன்றை பூவானது பெருமாளோட திருவடியில் சேர்றது. அதாவது பாதுகை மேலே விழறது அந்த தலையில் இருந்த கொன்றைப்பூ. அவர் கொன்றை பூவால் அர்ச்சனை பண்ணுறாருன்னு சொல்லலை, அவர் தலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட சிரஸில் இருக்கக்கூடிய
உத்தமாங்காத் தலையிலிருந்து விஸ்ரம்சினா நழுவி இருக்கின்ற, அவர் கீழே விழுந்து சேவிக்கும் பொழுது அவரோட தலையிலிருந்து அந்த உத்தமாங்காத்னு சொல்லப்படுற தலையிலிருந்து நழுவி விழுந்த அந்த கொன்றை பூவும் பெருமாளோட திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையை வந்து சேர்றது. ஒரு பக்கம் இந்த தன்யைகின்னு சொல்லக்கூடியவா வந்து ஸ்வர்ண புஷ்பத்தால் அர்ச்சிக்கிறா, இன்னொரு பக்கம் சிவபெருமான் வந்து சேவிக்கிறார். அவர் சேவிக்கும் பொழுது அவரோட தலையில் இருக்கக்கூடிய கொன்றை பூவானதும் வந்து விழருது. இப்போ நம்ம சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு அப்ருதக் பவந்தி, வித்தியாசமில்லாமல் பேதமில்லாமல் இருக்கின்றது அப்படிங்கிற. இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் சாய்க்கப்படுறது. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ஸ்வர்ணமயமாக இருக்கிற பூவுமே மஞ்சள் கலரில் தான் இருக்குது, மஞ்சளாக தான் இருக்குது. சிவபெருமானோட தலையிலிருந்து நழுவி விழுந்த அந்த கொன்றை பூவுமே மஞ்சள் கலரில் தான் இருக்குங்கிறதுனால ரெண்டுத்துக்கும் பேதம் இல்லாமல் இருக்குது. ரெண்டுமே திருவடியில் வந்து சேரும் பொழுது அது மஞ்சள் கலரில் அந்த ஒரு கோல்டன் கலரில் இருக்குது அப்படிங்கிறது பொதுவில் சொல்லப்படுற விஷயமா இருக்குது. ஆனால் அதில் ஒரு உட்கருத்தாக என்ன இருக்குது அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்வர்ண புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுறாளோ அவள்லாம் பிற்காலத்தில் அந்த மாதிரி சேவிக்கும் பொழுது கொன்றை பூவால் அர்ச்சனை பண்ணுற அளவுக்கு ஒரு பட்டத்தை அடைவார்கள். அதாவது சிவனோட ஈசன்ற அந்த பட்டத்தை அடைவார்கள். இன்னைக்கு தங்கத்தால் அர்ச்சனை பண்ணுறவா நாளைக்கு கொன்றை பூவால் அர்ச்சிக்கிற அளவுக்கு வளருவார்கள்னு சொல்கிறதா ஒரு அர்த்தம் வருது. இன்னொரு அர்த்தம் என்ன, இது ரெண்டுமே பெருமாளோட திருவடியில் வந்து சேரும் பொழுது மஞ்சளாக இருக்கிறதுனால பேதம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. இதில் இன்னொரு அழகான அர்த்தம் என்ன அப்படின்னா, பெருமாளோட திருவடியில் வந்து சேரும் பொழுது பாதுகையானவளுக்கு அந்த வித்தியாசம் கிடையாது. இவன் பணக்காரன் அதனால் ஸ்வர்ணத்தில் பண்ணுறான் வசத்தி இன்னும், அல்லது இது சிவபெருமான் பண்ணுறது அதனால் இது வசத்தி இன்னும், அந்த மாதிரி வித்தியாசம் இல்லாமல் பக்தியோடு சமர்ப்பிக்கப்படுற எதுவாக இருந்தாலும், அது சாதாரண கொன்றை பூவாக இருக்கலாம் அல்லது ஸ்வர்ண புஷ்பமாக இருக்கலாம், பணக்காரர்களால் சமர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது பரம பக்தரான சிவபெருமானால் சமர்ப்பிக்கப்பட்டதாக இருக்கலாம். அது பெருமாளோட திருவடியை வந்து சேர்ந்து பாதுகையை அடையும் பொழுது எல்லாமே ஒரே அளவில் தான் பார்க்கப்படுறது, பேதமில்லாமல் இருக்கின்றது. ஆக பக்தியோடு சமர்ப்பிக்கும் பொழுது சாதாரண மஞ்சள் நிறமுடைய கொன்றை பூவாகவும் இருக்கலாம் அல்லது தங்கத்தால் மின்னக்கூடிய ஸ்வர்ண புஷ்பமாகவும் இருக்கலாம், சேவிக்கிறது சிவபெருமானாகவும் இருக்கலாம், சாதாரண மனிதர்களாகவும் இருக்கலாம். எல்லோருமே பாதுகையோட பார்வையில் ஒன்றுதான்னு சொல்கிறதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு விஷயங்கள் நமக்கு தெரிவிக்கிறார். ஆக பெருமாளை சேவிக்க அந்த புண்ணியசாலிகள் ஸ்வர்ணங்களால் பண்ணும் பொழுது சிவபட்டமே கிடைக்கும் அப்படிங்கிறதும், எல்லாருமே பாதுகையின் முன்பு தாரதமியம் இல்லாமல் எல்லோருமே ஒன்று தான், எல்லா புஷ்பங்களுமே ஸ்வர்ணத்தால் ஆனதும் சரி சாதாரண கொன்றை பூவும் சரி பாதுகை முன்னாடி ஒன்றுதான்னு சொல்லக்கூடியதாகவும் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.